ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க விருப்பப்படுறேன். ஸோ அந்த என்ன அட்வைஸ் அப்படின்னா, 40 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு மாதவிடாய் நிற்கிறது, மெனோபாஸ் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு அவங்க அம்மா பாட்டி மாதிரி அந்த ஏஜ்ல நடக்கலாம், ஒரு சில பேருக்கு முன்னாடியே கூட நடக்கலாம், ஒரு சில பேருக்கு லேட்டா 50 இயர்ஸ்க்கு மேலேயும் கூட மெனோபாஸ் நடக்கலாம். பட் மெனோபாசல் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒன்று, நம்மளுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கிற பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆகலாம். ஒன்னா சீக்கிரம் வரலாம், இல்லை லேட்டாக வரலாம். லேட்டாக வரும்போது எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேன் கடியே தான் உட்காந்துருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தா உடம்பே சூடாகிற மாதிரி இருக்கும், வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு பயங்கர ஒரு டயர்ட்னஸ் அந்த பீரியட்ல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒன்று தண்ணி குடிச்சோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா ஒரு ½ அன் ஹவர்ல அது சரியாயிரும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹாட் ஃப்ளஷஸ். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம டாக்டர் வந்து பார்க்கலாம். அது ஒரு சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அழகா மாத்திரை எடுத்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப ஒரு கிரானிக் டயர்ட்னஸ், என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் தூங்கியே எந்திரிச்சாலும் இந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து மெனோபாசல் சிம்டம்ல காமனா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா டாக்டரை பார்க்கலாம். ஏதாவது ஒரு விட்டமின் டி இல்லை கால்சியம் இது குறைபாடு இருந்தா நம்ம அதை கரெக்ட் பண்ணோம்னா அது பெட்டர் ஆகும். அதே மாதிரி மெனோபாஸ்ல இருக்கிற இன்னொரு காமன் சிம்டம் என்னன்னா, ஃபுல் பாடியுமே சம்மந்தமே இல்லாமல் பெயின் எடுக்கிறது. ஸோ எல்லா இடத்துலையுமே பெயின் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரு பெயின் கில்லர் போட்டால் சரியாயிரும், பட் திருப்பி அந்த பெயின் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம டாக்டரை பார்க்கலாம். ஸோ இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தா அதுக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி யூரினரி சிம்டம்ஸ், அது வந்து ஹோல்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை வந்து மல்டிபிள் டைம்ஸ் போற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஈஸிலி எல்லா இடத்துலையுமே டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் பார்க்கக்கூடிய இது இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளமை வெளியே போய் டாக்டர் கிட்ட சொன்னாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும்.